சின்ன பையனா இருக்கும்போது 14 வயதிற்கு முன்பாக அபிஷேகத்திற்காக ரொம்ப ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா அந்நிய பாஷை வரத்தோட எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. அப்போ பைபிள் காலேஜில் வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருமே அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜெபம் பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு காத்திருப்பு ஜெபம் அப்படின்னு வைப்பாங்க. அந்த காத்திருப்பு ஜெபத்துல ஒரு 5:30 மணிக்கு சேப்பலுக்குள்ள போயிட்டோம்னா 9:30 மணி வரைக்குமே நடக்கும். அந்த 9:30 மணி வரைக்குமே நேர் முழங்கால நின்று அபிஷேகத்திற்காக கெஞ்சுவேன். ஆனா ஒரு ஆண்டு முழுக்க எனக்கு அபிஷேகமே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் நான் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எனக்கு இன்னும் அந்நிய பாஷையின் வரத்தோட அபிஷேகம் கிடைக்கல, நான் அதை வாஞ்சிக்கிறேன், எனக்கு கிடைக்காதா, எனக்கு நீங்க தரமாட்டீங்களா? அப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் 9th ஸ்டாண்டர்ட் 9வது வகுப்பு படிக்கும் போது ஒரு 9ஆம் வகுப்பு என் கூட படிச்ச ஒரு பையன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்னான். அப்போ ஏன் இந்த மனுஷனை அப்படின்னு பார்த்தா 9ஆம் வகுப்பு படிக்கும் போது நானும் எங்க அண்ணனும் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க அண்ணனை எங்க அண்ணனும் நானும் ஒரே கிளாஸ், அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. அதனால நாங்கள் 2 பேருமே 9th தான் படித்தோம். அப்போ எங்க அண்ணனை அந்த பையன் 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பையன் அடிக்கிறான். அடித்த உடனே எனக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியாம நானும் அவரை அடிக்கிறேன். இப்போ 3 பேர் சண்டை போட்டு ஸ்கூலுக்கு லீவ் லேட்டாக போனதுனால வாத்தியார் 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா அன்னைக்கு அந்த பையனிடத்துல பேசினது, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. 10th முடிச்சுட்டு 9th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டேன். எங்கள் ஊர், நாங்கள் 2 பேரும் ஒரே ஆற்றுக்கு தான் குளிக்க போவோம். அவன் அந்த பக்கம் நின்று குளிப்பான், நான் இந்த பக்கம் நீ குளிப்பேன். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே போய் தோளில் கை போட்டு பேசிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏண்டா உனக்காக தான் நானே சண்டை போட போனேன், நீ என்னடான்னா இன்னைக்கு அவன் தோல்ல கை போட்டு போற, இது உனக்கு நியாயமா இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அண்ணன் அதை குறித்து கேர் எடுக்கவே இல்லை. ஆனா எனக்குள்ளே இருந்த அந்த பகை வளர்ந்து நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அப்ப ஆண்டவர் காண்பித்தார் அந்த மனுஷனை. நான் அந்த இயர் பைபிள் காலேஜிலேருந்து ஊருக்கு போகும்போது எப்படியாவது இந்த மனுஷனை சந்திச்சு, ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டுறணும், எப்படியாவது என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு அதே மாதிரி குளிக்க போகிறேன். ஆப்போசிட்டில் அந்த வயலுடைய வரப்பில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. உடனே மனசில் நினச்சேன், ஆண்டவரே நீங்கள் தான் கொண்டு வரீங்க, இன்னைக்கு கண்டிப்பாக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்னை பார்த்த உடனே அவர் அடுத்த வரப்புக்கு போயிட்டாரு. நான் அடுத்ததுக்கு போனேன். போய் நேராக அவருடைய கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சுக்கப்பா, என்னை மன்னிச்சுக்க, நான் தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டேன், நான் இப்போ ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், அன்றைக்கு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த மாதம் 1st மாதம் நடந்த அந்த காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அவருடைய அந்நிய பாஷையின் வரத்தோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். நீங்கள்